வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற தமிழ் புலிகள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்போம். குணசேகரன், தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக ஒன்றிய அரசினுடைய வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்தியா முழுவதுமே பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வரிசையில்தான் தமிழ் புலிகள் கட்சியினர் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக ஈரோடு காளைமாட்டு சிலை அருகே அக்கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமையில் ஒன்று திரண்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சியினர் அங்கிருந்து பேரணியாக ரயில் நிலையம் நோக்கி வந்தனர். அவர்களை இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்திய போது அவர்களுக்குள்ளாக தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. அங்கிருந்த தடுப்புகளையும் தள்ளிவிட்டு அங்கிருந்து ரயில் நிலைய வளாகத்திற்குள்ளாக நுழைந்த தமிழ் புலிகள் கட்சியினர் ரயில் நிலைய வளாகத்தில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்த போது அங்கு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசை கண்டித்தும் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப் போவதாகவும் அவர்களை எச்சரித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அங்கு வந்த போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட வந்த 200க்கும் மேற்பட்டோரை தற்பொழுது கைது செய்திருக்கின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.